ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் 2K கப்பல் மணிமது. இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். எதுக்காக அந்த கோயிலுக்கு போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து எங்கள் அம்மா வந்து அந்த கனவு வந்து பாம்பு கனவு வரக்கூடாது அப்படின்லாம் நிறையா இருக்குது. அம்மா வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாம்பு உள்ளேயே போயிருச்சாங்க. அதை சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் வந்து தம்பி வயிற்றுல கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அங்கே கோயிலுக்கு போயிட்டு அங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் உள்ளே போய் நாங்கள் எப்போவுமே அந்த கோயிலுக்கு போனோம்னா ஒரு 10 பேருக்கு வந்து சாப்பாடு எப்போவுமே நாங்கள் வாங்கி கொடுப்போம். நாங்கள் போய் ஒரு வருஷம் இருக்குள்ள தம்பி கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் போனது. அவங்க வந்து அப்புறம் அந்த மண்ணில் வந்து அங்கே போய் ரொம்ப நேரம் நான் வேண்டிட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்போ அந்த உள்ள இருக்க சாமி வந்து என்ன ரொம்ப நேரம் வேண்டிட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்டப்ப ஆமாம் அவரே வந்து கேட்டார் இந்த மாதிரின்னு சொன்னோம். அப்போ வந்து அவர் வந்து அந்த எப்படி சொல்கிறது அந்த சாமியோட புற்று மண் இருக்குல்ல அதை வந்து கொண்டு வந்து கொடுத்தாரு. இதை வந்து அடி வயிற்றுல தடவிக்கங்க அப்படி இது வந்து ரொம்ப நல்லது, இந்த கோயில் வந்து இதுக்கு தான் விசேஷம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் எங்களுக்கு அந்த விஷயம்லாம் தெரியாது. இங்கே வந்து இந்த மாதிரி கனவுலையோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ வந்தால் இங்கே வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியா. அங்கே போய் வேண்டிட்டு வந்தால் இனி வந்து நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் ஒரு தடவை கூட நேரில் பார்த்ததே இல்லை. ஆனால் எங்கள் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செடியாக தான் இருக்கும். நிறைய பேர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கெல்லாம் பாருங்களேன் இங்க இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த இதுல இந்த சீட் நாங்க எப்பவுமே காரோட அந்த கவர் வந்து இங்க தெரியுதா, அந்த கவரில் வந்து ஒரு டைம் உள்ளே போயிடுச்சு. ஆனால் கவர் அசால்ட்டாக தூக்குனேன் அப்போல்லாம் இல்லை, ஆனால் அதுக்குள்ளே தான் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி எதுக்கு அது வேணாம், நம்ம வந்து எங்கள் அம்மா இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பாம்பு வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்க பின்னாடி வரும் இங்கே வரும், ஆனால் இங்கே மட்டும் நாங்களாம் பார்த்ததே இல்லை. ஸோ போகணுன்னு சொன்னாங்க. சரி நான் அதை கேஷுவலாக விட்டுட்டேன். ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா என் கனவுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா அங்கே போகணும் அப்படின்னு பேசிட்டாலே போய் ஆகணும் அப்படின்னு. அப்போ வந்து நாங்கள் முந்தின நாள் நைட்டு சரி போய் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம போயிட்டு எப்போ போல சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு சாமியை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். பார்த்தா நைட்டு என்னால தூங்க முடியல, எனக்கு கனவுல வந்து பயமாயிருச்சு, எனக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவுமே எங்களுக்கு ஒர்க் நிறைய இருந்துச்சு. இருந்தாலும் வந்து கொஞ்சம் சாமிலாம் நல்லா கும்பிடுவோம். கோயிலுக்கு போனா அது என்ன ஏதுன்னு தெரியல. யாருக்காவது எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும் எவ்வளவுதான் அந்த பணம் காசு அதெல்லாம் இல்லைனாலும் சும்மா ஏதாவது கஷ்டமா இருக்கு திடீர்னு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த பொட்டு வச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்தோம்னா அது ஒரு புது விதமான ஒரு வைபாக இருக்கும்ல. எப்போவுமே அது அப்படி தான் இருக்கும். சரி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அந்த கோயிலுக்கு போன விளாக் தான் பார்க்க போகிறீங்க. அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமனூர் போகிற வழியில் அந்த அது ஊர் கரெக்டாக அந்த ஏரியா அது என்ன ஏரியான்னு தெரியல. அந்த ஆர்ச் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போனோம்னா அந்த கோயில் வந்துடும். வாழைத்தோட்டத்து ஐயன் கோயில் அங்கே போயிருந்தோம். நாங்கள் எப்போவுமே போவோம், மந்த்லி ஒன்ஸ் போவோம். இங்கே நாங்கள் இருக்க இடத்துக்கு பக்கத்தில் வேணால் வீக்லி ஒன்ஸ் எப்போவுமே நாங்கள் அந்த கோயிலுக்கு போவோம். அங்கே வந்து மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி போவோம். அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த டைம் தான் போயிட்டு எங்களால் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியல. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. போனோம், சாமி கும்பிட்டோம். அப்புறம் அந்த பொட்டெல்லாம் அங்கே அந்த கோயிலில் வந்து அந்த புற்றில் வந்து அந்த தண்ணி கலக்கி வச்சுருப்பாங்க. அந்த மண் அதுதான் அந்த கோயிலில் வந்து ஸ்பெஷல். எடுத்துட்டு வந்து வீடு ஃபுல்லாக தெளிப்போம். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. கோயம்புத்தூர் வட்டாரத்துக்குள்ளே இருக்கவங்களுக்கு அந்த கோயில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்களும் அந்த கோயில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். நாங்கள் ஃபுல்லாக அந்த கோயிலுக்கு போனது எல்லாமே போட்டிருக்கோம். அந்த கோயில் எப்படி இருக்குது அந்த பொட்டுலேருந்து எல்லாமே போட்டிருக்கோம். தம்பி அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் தம்பி வந்து அந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கான். அதுதான் பார்க்க போகிறீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்க, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:10. சரி மது என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்குறக்கா வெளியே வந்தேன். ஒரு ஆளாகவே சோஃபா செட்டெல்லாம் எல்லாமே நவுத்தி எல்லாமே வீடெல்லாம் கூட்டிகிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டே இருந்தேன் என்ன தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு தெரியாமல் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். தம்பி பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கரெக்டாக எழுந்திரிச்சிட்டான், கத்திக்கிட்டு இருந்தான் அந்த டைமில். சரி உள்ரூமெல்லாம் இன்னும் சுத்தம் பண்ணல, அப்படியே வச்சுட்டு இருந்தா. சரி அடுத்து உள்ரூமுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு ஒரு ரவுண்டு சும்மா காமிச்சேன். நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். எனக்கு உண்மையாலுமே இது வேலை பண்ணுறா அப்படின்னு எனக்கு தெரியாதுங்க. எனக்கு முன்னாடியே போயிட்டு மது பெட்ஷீட் எல்லாமே துவைச்சிட்டு வந்துட்டா. அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் மது அந்த வேலையும் பார்த்துட்டு தம்பியை தூக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு கொஞ்சம் நேரம் நடந்துகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் தம்பி கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிட்டாங்க. அப்புறம் மணி பார்த்தீங்கன்னா 2:20 ஆயிடுச்சு. ஒரு விளாக் அப்லோட் பண்ணுறதுக்காக நான் அந்த விளாக் அப்படியே போட்டு விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நமக்கு வந்து ஒரு ஃபேவரட் பர்சன்னே சொல்லலாம். எப்போ போனாலுமே வெயிட் பண்ண வைக்க மாட்டாருங்க, எனக்கு சீக்கிரமாக எல்லா வேலையுமே பண்ணி கொடுத்துருவாரு. இப்போ அந்த விளாக் பேசிகிட்டு இருக்கும்போது கூட தம்பி கத்திக்கிட்டே இருக்கான். சரி ஓகேங்க, இவரை அண்ணா விளாக் பாருங்கள், அடுத்த நாள் விளாக் வந்துடும் அப்படின்னு சொன்னேன். விளாக் போடுறதுக்கே 2-3 நாள் ஆயிடுச்சு. சொல்ல போரு இங்கே போரு கொஞ்சம் இங்கே பாரு சொல்லு, இங்கே பாரு தங்கம். தம்பி இப்போ தான் குளிச்சாரு, சாப்பாடு வாங்கிட்டு வந்த உடனே எந்திரிச்சிட்டான். கோயிலுக்கு போகணுங்க, அதுக்கு தான் இப்போ வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாவம் எல்லா வேலையும் அவள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாவம் இவ்வளோ ட்ரெஸ்ஸையும் துவைச்சி இப்போ இதெல்லாம் நான் காய போடணும். இவன் வேற அடங்கவே மாட்டான். இங்கே பாருங்க எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு.
கூட என்ன பண்றீங்க? கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், மாடு உங்களுக்கு பின்னாடி என்ன பண்ணுதுன்னு. இல்ல, அங்க படுத்துட்டு இருந்த மாடு எந்திரிச்சு வந்து உங்களை பார்த்து சாணி போடுது மாமா. ஏ வருது வருது வருது, அங்க பாருங்க. கொம்பு இருந்தா போயிருக்க மாட்டேன் தானே. நாங்க ப்ரமோஷன் பிஸில இருக்காரு அவரு. சோ நாங்க பப்பி ஒரு பக்கம், எங்க பப்பி வந்து மாடிக்கு டப்பு கொடுக்கும். ஏன் பப்பி? ஆமா ஆமா மாமா, மாட்டுக்கு கூட உங்களை பிடிச்சிருக்கு மாமா. சரி மாமா, கோயிலுக்கு டைம் ஆச்சு. நாங்கள் கிளம்புறக்கே மணி பார்த்திங்கன்னா 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. சரி, அந்த கோயிலுக்கு சொல்லிவிட்டு போகாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தாலும் கிளம்பிட்டேங்க. நான், அம்மா, மது, அதுக்கப்புறம் தம்பி எல்லாருமே கிளம்பிட்டோம். ஈவினிங் வியூ பார்க்குறக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. ஓட்டுறக்கே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப விரும்பி ஓட்டோம்ல, அந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணோங்க. அதுக்கப்புறம் இது தாங்க கோயிலுக்கு போகிற வழி. இந்த வழியில் போனோம்னா நமக்கு அந்த கோயில் வரும். அந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கனவு கண்டுட்டு அங்கெல்லாம் போனோம்னா அடுத்து இந்த மாதிரி கனவெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். அம்மாவுக்கு வந்து வீட்டில் பாம்பு உள்ளேயே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் போகணுன்ட்டே இருந்தாங்க. சரி, உடனே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. பாருங்கள் கோயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறோம். ஓகேங்க, நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துவிட்டோம். போய் சாமி கும்பிட்டு போகணும். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கண்ட கனவே சரியில்லை, நானும் அம்மாவும். அம்மா 2 நாளைக்கு முன்னாடி அதெல்லாம் சொல்லாமல் என்னன்னு தெரியல, வீட்டில் கேட்டு சொல்கிறேன். நான் கண்ட கனவு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்திருக்கோம். எங்கள் அம்மாவெல்லாம் காணோம். தம்பியோட ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய செலெக்ஷன் தான், நான் தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். எந்த ஸ்டாரா தலைவர்? இந்த ஸ்டார். சரி, ஓகேங்க, நம்ம காரை இந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. இந்த வழியில் தாங்க நம்ம கோயிலுக்கு போகணும். ஃபஸ்ட்லாம் காருக்கு டோக்கன் போடுவாங்க, இப்போல்லாம் அந்த டோக்கன் இல்லை போல். அதுக்கப்புறம் சாமிக்கு பூ வாங்கணுங்க. சரி, பூ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூ வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே பூ ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். வெளியில் வாங்கினோம்னா ஒரு 10-20 ரூபா கம்மியாக இருக்கும். சரி, இங்கே வாங்கிடலான்னு வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் சாமிக்கு தேவையானது அந்த பால், அப்புறம் அந்த பழம், அப்புறம் இந்த ஊதுபத்தி இதெல்லாம், அப்புறம் இந்த மஞ்சள் குங்குமம்லாம் வாங்குவாங்க. அதையும் நம்ம வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இது தாங்க கோயில் என்ட்ரன்ஸு. இப்படி தான் இருக்கும் முன்னாடி. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, நம்ம சாமி கும்பிட்டு வந்து சாமி பிரசாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். நாங்கள் போயிட்டு வரதுக்குள்ளேயே பொங்கலே கொடுத்து முடிச்சிட்டாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு லைனில் போயிட்டுருக்கோம். எங்களுக்கான அம்மாவெல்லாம் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுத்ததுனால அவள் அங்கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்கா, நான் இங்கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்கேன். தம்பி ஹாய் சொல்லு. என்னது இது? சரிங்க சரிங்க, சிரிச்சு காமிச்சிரு. உங்க சொல்லிரு, உங்க சிரிச்சு காமிச்சிரு தம்பி. சரி, உங்க சொல்லிரு. சிரிச்சு. அம்மா பார்த்தீங்கன்னா அங்கே சாமிக்கு அந்த மஞ்சள் குங்குமம்லாம் போடுவாங்க. இந்த ஊரில் வந்து யாருக்காவது பாம்பு கனவு வந்தால், யார் வீட்டுக்காவது பாம்பு வந்தால், அப்போ வந்து இந்த கோயிலுக்கு வருவாங்க, வந்துட்டு போவாங்க. இங்கே வந்துட்டு போனால் நம்ம கண்ணில் மறுபடியும் படாது. இது வந்து திருப்பூர் சைடு, கோயம்புத்தூர் சைடு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ரொம்ப ஃபேமஸான கோயில் இல்லை? இந்த வாழைத்தோட்டத்து ஐயன் கோயிலில் இந்த மண் போட்டு தாங்க இங்கே ஃபுல்லாக ஃபேமஸ்ஸு. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீடு ஃபுல்லாக தெளித்தோம்னா வெளியில் தாங்க தெளிக்கணும், வீட்டுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம கொண்டு போயிட்டு வெளியில் ஃபுல்லாக தெளித்தோம்னா நமக்கு கனவு அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பூச்சி எதுவுமே வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எடுத்தோம். வீட்டுக்கு தெளிக்கிறதுக்கு நம்ம பொட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா எல்லாருக்கும் பொட்டு வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஃபோட்டோ ஏன் சம்மந்தமே இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இதோட கதையெல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. யூடியூப்பில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்காங்க. நானும் சும்மா இருக்க டைமில் இதெல்லாம் நானும் பார்த்துருக்கேங்க. அவங்களோட கதையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா கோயில் உள்ளே வந்து அங்கங்கே வச்சுருந்தாங்க. சரி, உங்களுக்கும் இதெல்லாம் காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் எடுத்து வச்சுருந்தாங்க. நீங்களும் ஃப்ரீயாக இருக்க டைமில் யூடியூப்பில் வாழைத்தோட்டத்து ஐயன் கோயில் கதைன்னு போட்டிங்கன்னா அதோட கதையெல்லாம் வருங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்களும் ஃப்ரீயாக இருக்க டைமில் கண்டிப்பாக இதை பாருங்கள். ஓகேங்க, நாங்கள் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். தம்பிக்கு பசி வந்துருச்சாட்டிருக்கு, அழுகிறான். டே போலாமா? இங்கேயே பார்த்துட்டாங்க. ஓகேங்க, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். திருப்தியாக இருக்கீங்க வந்துட்டு போனால் தான்.
நீங்கள் திருப்தியாக சாமி கும்பிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் சாப்பிட்ற ஐட்டம்ஸ், அப்புறம் காருக்கு, அப்புறம் கைக்கு, அப்புறம் கீ செயின் இந்த மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எதாவது தேவைன்னா ஞாபகார்த்தமாக இங்கேருந்து வாங்கிட்டு போகலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லட்டு, அதிரசம், அப்புறம் முறுக்கு, ஒப்புட்டு இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. சரி மதுக்கு பிடிச்ச நம்ம அந்த ஒப்புட்டும் அம்மாவுக்கு பிடிச்ச அந்த முறுக்கு கேட்டாங்க. அதுவும் நம்ம வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பி பேக்கரிக்கு வந்துட்டோங்க. டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு. அம்மா வந்து பார்த்திங்கன்னா 1 hour தான் பர்மிஷன் போட்டு வந்திருந்தாங்க. அம்மாவுக்கு வேலை அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு சரி போகிற வழியிலே டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோங்க. அங்கே என்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எல்லோரும் எங்களை சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் சையாக இருந்துச்சுங்க. சுற்றி முற்றி எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி இருந்தாலும் சும்மா வச்சுட்டு எங்களுக்குள்ளே ஏதோ காமெடி பண்ணி ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன பேசணுன்னு தெரியல. ஸோ ஏதோ ஒன்று எங்களே அறியாமல் ஒன்று பேசிகிட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மது ஆர்டர் பண்ண பானிபூரி வந்துருச்சு. அவள் சாப்பிட்றத நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. அதை பார்த்து மது சிரிச்சுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி ஜாலியாக அம்மா கூட விளையாண்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்க, என்னடா ஸ்டார்டிங் ஒரே இடத்துல ஃபினிஷிங் ஒரே இடத்துல எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஏன்னா நாங்கள் போயிட்டு வந்தே 2 நாள் ஆச்சுங்க. vlog எடிட் பண்ண முடியல. இவர் வந்து போயிட்டு வந்துட்டு திருப்பி அடுத்த நாளே ஒசூர் போகிற கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அதனால ஒசூர் போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப டயர்டு. 7 மணிக்கு எங்களை கொண்டு போய் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு அப் அண்ட் டவுன் நானே ஓட்டிட்டு போயிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அந்த நாள் ஃபுல்லாக அடுத்த நாள் ஃபுல்லாக நான் தூங்கிட்டே தான் இருந்தேன். தம்பி அழுதுட்டு இருக்கான். ஸோ ஓகே, எண்டிங் வந்து நான் தான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். தம்பி அழுகும். அவன் கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டான், தூங்கிட்டு இருந்தான். திடீர்னு எந்திரிச்சிட்டா. சரி ஓகேங்க, இந்த vlog ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த vlog நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த கோயில் நீங்கள் போயிருக்கீங்களா? இங்கே கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் போயிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் ஃபுல்லாக கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் வீடியோ போட்டு நிறையா வியூஸ் வராது, நம்ம போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து எப்போவுமே நாங்கள் இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு ஃபுல்லாக போட்டு 2 நாள்லேயே 1 lakh வியூஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தது. 1 dayலேயே 1 lakh வியூஸ்லாம் வந்துட்டு இருந்தது. இன்னும் வியூஸ் போகிறதில்ல, ஆனால் நமக்கு அந்த 1 lakh வந்து பெருசுதான். ஏன்னா நாங்கள் இவ்வளோ நாள் போடாமல் இருந்து 1 dayல 1 lakh வியூஸ் யூடியூப்ல வரதெல்லாம். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்ஸ் தான். இருந்தாலும் நம்மளோட ஃபுல் vlog வந்து 1 lakh வியூஸ் எல்லாம் போகிறதெல்லாம் கஷ்டம்தான். முதல்ல போயிட்டுருக்கும். நம்ம 1 month 2 month கழித்து போட்டே நம்ம 1 dayல 1 lakh வியூஸ் போகுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் vlog நிறையா போடணும் அப்படின்னு தோணுது. இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருக்காரு தலைவர். தம்பிக்கு வந்து போன vlogல பார்த்துருப்பீங்க. செயின் வந்து இந்த செயின் தாங்க தம்பிக்கு எடுத்தோம். தம்பி செயின் போட்டிருக்கான். ஓகேங்க, மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த vlog உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அடுத்து டே இன் மை vlog இந்த மாதிரிலாம் நிறைய நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கோம். ஏதாவது vlog வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு தான் இருக்கேன், ஹார்ட் போட்டுட்டு தான் இருக்கோம். மது வந்து எப்படி உடம்பு குறைச்சா அப்படின்னு வந்து அது ஒரு தனி vlog-ஆ நாங்கள் போடுறோம். அதையும் தெளிவாக சொல்கிறோம். ஓகேங்க, இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மணி மது தேவுக்கும் சேர்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.